சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க கால்ல விழுந்து காலம் முழுக்க மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறாதுக்கா. விடு அன்பு, எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாச்சு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். மா, நான் சொன்னல எப்படி என் தம்பியும் தங்கச்சியும் சரியான டைம்ல வந்தாங்க பாருங்க. நான் விரும்பப்பட்ட மாதிரியே என்னோட நிச்சயதார்த்தத்துல என் கூட பிறந்தவங்க எல்லாருமே இருக்க போறாங்க. அப்போ கயல் ஹாப்பி அண்ணாச்சி. எல்லாரும் இதே சந்தோஷத்தோட நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிக்கலாமா? அனி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா? பசிக்குது, சாப்பிட்டு வேலையை பார்க்கலாமா? டேய், எப்ப பார்த்தா கிரைண்டர் மாதிரி அரைச்சிட்டே இருப்பியா? அது குடலா இல்ல கடலா? டேய், ஆறுமுகம் சாப்பிடுறதே கம்மிதான்டா. அப்படி சொல்லுங்க மம்மி. போங்க போங்க, சாப்பாடு ரெடி பண்ணுங்க. அம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஒண்ணா உட்கார்ந்து மா, சாப்பிடலாம். நீ எல்லாருக்கும் உருண்டை புடிச்சு சாப்பாடு குடுக்குறியா? சாப்பிடலாமா? ஏய் ஷாலினி, வா. வாங்கம்மா. பிரதர், மிலிட்டரி கேண்டீன்ல சரக்கு கிடைக்கிற மாதிரி போலீஸ் கேண்டீன்ல இருந்து வர மாட்டாங்களா? சும்மா சொல்றேன். எழில், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு கயல். நான் அன்பு கிட்ட போய் பேசிட்டு வந்த கேப்ல நீ தேவி கிட்ட போய் பேசியிருக்கியா? ஆமா, என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே உன்னோடதான் எடுத்துக்கிட்டு நீ இவ்ளோ தூரம் இறங்கி போய் ஒவ்வொரு விஷயமும் பண்ற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் காதலுக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. எவ்ளோ அன்பு, எவ்ளோ பாசம், எவ்ளோ காதல் உனக்கு என் மேல. கட்டிக்க போறவளோட குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி நிக்காம சின்ன பசங்க கிட்ட நாம எதுக்கு இறங்கி போகணும்னு ஈகோ பார்க்காம எப்படி எழில் உன்னால இப்படி இருக்க முடியுது? என்ன மனுஷன்டா நீ? சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னு நான் யோசிச்சதே இல்லை, எங்க அப்பாவை தவிர. ஆனா இன்னைக்கு என் மனசு சொல்லுது, அவர் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இறங்கி போயிருப்பாரான்னு தெரியல. ஆனா நீ எனக்கு அதை செஞ்சிருக்க. நம்மளோட நிச்சயதார்த்தம் என் அண்ணன் தம்பி தங்கச்சிங்களோட நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளவு மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. உன்ன மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில என் புருஷனா கிடைக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாவும் கர்வமாவும் இருக்கு. ஒரு பெஸ்ட் கப்பல் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி அழகா இருக்கிறதோ இல்ல ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கிறதோ இல்ல, ரெண்டு பேரோட மனசும் பொருந்தி இருக்கணும். அவனுக்கு அடிபட்டா இவளுக்கு வலிக்கணும், இவ கண் கலங்கனா அவன் துடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கப்பல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கப்பல். அந்த மாதிரி ஒரு குடுப்பனைய உன் ரூபத்துல அந்த கடவுளை எனக்கு மொத்தமா கொடுத்திருக்காரு. நீ பண்ணதுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில என்னால முடிச்சிட முடியாது. உனக்கு நான் நிறைய செய்யணும். உன்ன மாதிரி ஒருத்தனை இத்தனை நாள் காக்க வச்சிட்டோமேன்னு நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதுக்கு நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன்.
என்ன கையல், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிலாம் சொல்லாதன்னு. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காதல்ல அழகான விஷயம் எதுன்னு தெரியுமா? காத்திருந்த அந்த காதலை அடையறதுதான். அப்பதான் அதோட வேல்யூ புரியும். நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் வாழ்நாள் முழுக்க பண்ணிக்கிட்டே இருப்பேன்.